ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர் டிப் சேனல். இன்றைக்கி காலையில் 6 மணி, செவ்வாய்க்கிழமை. ரொம்ப மழை கும்பகோணத்தில். உங்கள் ஊர்லலாம் எப்படி மழைன்னு தெரியல. எங்கள் அப்பா முருகனுக்கு இன்றைக்கி செவ்வாய் உரையில் 6 to 7 முருகனுக்கு விளக்கு போடணும். அதனால அதுக்கப்புறம் காலையிலே ஹாட் வாட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு தான் வாசலுக்கு மேலே மாடத்து அப்புறம் உள்ள நிலக்கதவு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது காலை நேரத்தில். நாளே பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதனால் அது முடிய மாட்டுது. டைம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக அழகான ஒரு கோலம், ரொம்பலாம் போட முடியல. இன்றைக்கி நல்ல கோலம் போடலான்னு பார்த்தேன். மழை ரொம்ப வந்துருச்சு. சரி, அதுக்குள்ளே இங்கே எப்படி கோலம் போட்டாலும் எனக்கு மேலேருந்து சாரக்காற்று அடிக்கிறதுனால கோலம் நனைஞ்சு போயிடும். அதனால் சிம்பிளாக தாமரைப்பூ கோலம் தான் போடுவேன். எப்போதுமே செவ்வாய் வெள்ளியில் தாமரைப்பூ கோலம், சக்கரை கோலம் அந்த மாதிரி கோலம் தான் நான் போடுவேன். வேறு எந்த மாதிரிலாம் ரொம்ப புள்ளி வச்ச மாதிரிலாம் நான் போட மாட்டேன். எனக்கு எப்போதும் ஃபேவரட்டான கோலம் இந்த கோலம் மட்டும்தான். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சா சொல்லுங்கள். அப்புறம் இந்த தாமரைப்பூ இது நார்மலாகவே நான் கையிலே போட்டுருவேன். இது எந்த புள்ளிலாம் வச்சுலாம் எனக்கு போட தெரியாது. நான் நார்மலாகவே அப்புறம் வீட்டில் உள்ள செடியில் பூ பறிச்சுட்டு நிலத்துக்குள்ளே மாடத்துக்கு போய் பூவை வச்சுட்டு விளக்கேற்றணும். அதுக்காக தான் பார்த்தேன். பூ 2 தான் பூத்திருந்துச்சு. மழையிலலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இந்த பூவே போகும்னு சொல்லிவிட்டு பறிச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். விளக்கேற்றி பார்த்தா காற்று மழையும் சாரலும் சேர்ந்து வர்றதுனால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாவது ஏற்றிடணும் முருகா அப்படின்னு நினச்சிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக மாடத்தை நான் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உள்ள பூஜை ரூமுக்கு வந்துட்டு என் தாய் சமயபுரம் அம்மனுக்கு பூ வைக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எங்கள் வீட்டில் பொறுத்த வரையும் மோஸ்ட்லி சிலைகளும் ஃபோட்டோவுமாக தான் என்கிட்ட நிறையா இருக்கும். சமயபுரம் மாரியம்மன், வராகி தாயி, முருகன், பிள்ளையாரப்பன், சின்ன வராகி தாயி, பிள்ளையாரப்பா, அப்புறம் சரஸ்வதி, அன்னம்மா, சாய்பாபா, மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சிலையாக தான் இருக்கும். நான் நல்லபடியாக பூ வச்சுட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே நான் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஹேண்டில் எல்லா விளக்கையும் நான் ஏற்றி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன். அது மாதிரியே இன்றைக்கும் நான் வராகி அம்மனுக்கு, சமயபுரம் மாரியம்மனுக்கு, எல்லா தெய்வத்துக்கும் ஒரே குச்சியில் நான் விளக்கு ஏற்றிட்டேன். ஏன் அப்படின்னா என்னோடய சைடில் ஜன்னல் நல்லபடியாக ஏற்றி பூஜை ரூமுக்கு ஆப்போசிட்டில் முடிச்சுட்டு என்னதான் டோர் சாத்தினாலும் மாடியில் வீடு இருக்கிறதுனால எனக்கு இதாகும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பன் பண்ணிட்டேன். எப்போதுமே நான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது 5 வகையான அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அபிஷேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர், பால், மஞ்சத்தூள், விபூதி, குங்குமம். அப்பயும் டயத்துக்குள்ளே நான் பண்ணி முடிச்சிடணும்னு நினச்சேன். அந்த டயத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து பண்ணி முடிச்சிட்டேன். என் அப்பன் முருகனை நான் ஒரு 2024 ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது எனக்கு யார் மூலயமா ஒருத்தவங்க கோயிலில் சொன்னாங்க, முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க, 9 வாரம் ஏற்றுங்க, முருகன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார்னாங்க. அதே மாதிரி நான் 9 வாரம் கரெக்டாக வெற்றிலை தீபம் ஹோரையில் நான் ஏற்ற ஆரம்பித்தேன். 1 to 2 முடிச்சுட்டு 9 வாரம் நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு என் அப்பன் நான் போனதே இல்லை. அப்போதைக்குன்னு பார்த்து நல்லபடியாக என்னை அழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கான ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போயுமே ஒரு குச்சி நான் ஏற்றியுமே எனக்கு அணைஞ்சிருச்சு. சைடில் அந்த பூஜைக்கு ஆப்போசிட்டில் ஜன்னல் இருக்கிறதுனால காற்று ஓவராக வந்துடும். அதனால் மறுபடியும் ஒரே குச்சிலே நான் நல்லபடியாக விளக்கு ஏற்றணும்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டே 3 விளக்கையுமே ஒரு குச்சிலே நான் ஏற்றி நம்பிக்கையோடு ஏற்றிட்டேன். இந்த விளக்கு ஏற்றும் போது என் மனசு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ மழையிலையும் நல்லபடியாக 6 to 7க்குள்ளே நான் மார்னிங்லேயே இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவில் போகணும் அப்படிங்கிறதுனால மழை பெஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே 6 மணிக்கு எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா சாம்பிராணிக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண சொல்லிட்டேன். மழையில் இதாகிடும்னு அந்த பண்ணிவிட்டு நல்லபடியாக வீட்டு ஃபுல்லாக நிறைவாக கொட்டுற மழையிலையும் வெளியிலையும் உள்ள எல்லா பக்கத்தும் சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் என் அப்பன் முருகனுக்கு தீபதூபாரனை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். காட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என் மனசுக்கு ரொம்ப நிறைவும் ரொம்ப சந்தோஷமும் இருந்துச்சு. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, முருகா முருகா முருகான்னு என் மனசும் உள்ளமும் என்னை அவ்வளோ ஆழ்ந்த சந்தோஷப்படுத்த வச்சுச்சு. எங்கள் ஊர் பக்கத்தில் பழனியாண்டர் சன்னதி கோயில் முருகன் கோயில் இருக்குது. அங்கே முருகன் கோயில் போயிட்டு வந்துட்டு தான் நான் விரதம் பண்ணி முடிப்பேன். நல்லபடியாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். பாய்.